பௌர்ணமி தரிசனம் நல்லதா? திருச்செந்தூர் கடற்கரையில் குவிந்த பக்தர்கள். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பௌர்ணமி தினத்தில் கோவில் கடற்கரையில் தங்கி சுவாமி தரிசனம் செய்தால் வேண்டுதல் நிறைவேறும் என தாங்கள் நம்புவதாக கூறுகின்றனர் மக்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள். இப்படி மலைப்பகுதிகளில் தனது கோவில்களை அமைத்துக் கொண்ட முருகப்பெருமான் விதி விலக்காக கடற்கரையில் குடிக்கொண்டிருக்கும் அற்புத ஆலயம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். வழிபாட்டை முடித்துவிட்டு வெளியே வரும்போது உயர உயர போகும் வகையில் பாதை அமைந்துள்ளது. செந்தூர் வேலனை கும்பிட்டவருக்கு இனி வாழ்வில் ஏற்றம்தான் என்பதை சொல்லாமல் சொல்கிறது இந்த நடைபாதை. முருகன் புகழ் பரவ பரவ கோவிலுக்கு தினமும் வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கடலா கடல் அலையா என தெரியாத அளவுக்கு மக்கள் வெள்ளம் திருச்செந்தூர் நோக்கி அணி அணியாக செல்கிறது. அதிலும் தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களோடு சூரசம்ஹாரத்தின் போதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்க வருவர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக பௌர்ணமி தினத்தில் திருச்செந்தூர் கடற்கரை முழு நிலவினை பார்த்து பூஜை செய்து அதிகாலையில் முருகப்பெருமானை தரிசித்தால் நன்மை கிடைக்கும் என தகவல்கள் பரவி வருகிறது. குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் கோவில் கடற்கரையில் தங்கி சுவாமி தரிசனம் செய்தால் வேண்டுதல் நிறைவேறும் என மக்கள் நம்புகின்றனர். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த சில மாதங்களாக பௌர்ணமி தினங்கள் அன்று பக்தர்கள் வருகை அதிகமாக இருந்து வருகிறது. குடும்பமாக கடற்கரையில் தங்கியிருந்து பரிகார பூஜைகள் செய்து வழிபாடு நடத்துகின்றனர். இந்த நிலையில் புரட்டாசி பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருகின்றனர். விடிய விடிய விழித்திருந்து நிலாவை பார்த்து பூஜை செய்து உணவு உண்டு அங்கேயே உறங்குகின்றனர். அதிகாலையில் குளித்துவிட்டு விஸ்வரூப தரிசனத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்த போது எல்லாவித நன்மைகளும் கிட்டும் என நம்புகின்றனர். இதனால் இரவு நேரங்களில் திருச்செந்தூர் கடற்கரையில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சில மாதங்களாக தான் பௌர்ணமி நாளில் கடற்கரையில் தங்கியிருந்து முருகனை வழிபட்டால் நன்மை கிடைக்கும் என்ற தகவல் பரவி வருவதாகவும், அதற்கு முன் இந்த சம்பிரதாயங்கள் இல்லை, பௌர்ணமி அன்று இரவு தங்கினால் நல்லது என்று யாரோ ஜோதிடர்கள் சொல்ல போக மக்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள் என்கின்றனர் திருச்செந்தூர் வாசிகள். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.